ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம். இது என்னதுன்னா, இன்றைக்கி நாம் எப்போவுமே டிஃபன் செய்ய முடியாத சமயத்தில் இந்த மாதிரி ஆழ்வள்ளி கிழங்கு செஞ்சு சாப்பிடுங்க. மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நல்லா தோலை சீவிக்கலாம். நான் கூட ரொம்ப கஷ்டம்னு தான் ரொம்ப நாளாக பண்ண மாட்டேன். யாராச்சும் அவிச்சு கொடுத்தாலோ கடையில் அவிச்சாலோ சாப்பிடுவேன். இது கொஞ்சம் நான் ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். வீட்டில் நல்லா இருந்தது. சரி, திரும்பியும் நம்மளே செஞ்சுக்கலான்னு காலைல டிஃபன் செய்ய முடியாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். ரெண்டே ரெண்டு கிழங்கு தான், 1 கிலோ 29 ரூபா தான். அதனால் வாங்கி நல்லா தோலை சீவிட்டு மண் இல்லாமல், அந்த செம்மண் இல்லாமல் நல்லா கழுவிக்கோங்க தண்ணியில் போட்டு. ஏன் சீவிட்டு கழுவுறீங்கன்னு கேட்காதீங்க, இருக்கிற மண்ணை கையில் பிடிச்சிருப்போம், அதனால தான். நல்லா கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி அதை 3 துண்டாக வெட்டி தண்ணியில் போட்டு வேக வைக்கலாங்க. ஏன்னா அது கிழங்கு பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட விரும்பி, உப்புமா அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கெல்லாம் இறங்க மாட்டேங்குதுல. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் வேக வச்சுட்டேன், ஃபுல்லில் வச்சுருக்கேன். எப்படியும் இது வேக வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போதுங்க. தட்டை போட்டு மூடி வச்சிட்டேன். கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ தான். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு அடுப்பில் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பக்கத்து அடுப்பில் நம்ம சாப்பாடு செய்கிறதுக்குள்ளே இது வெந்துடும். அந்த பக்கம் சாதம் கொதிக்கிறதுக்குள்ளே இது வெந்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுது. குக்கர்லலாம் போடாதீங்க, இது ஈஸியாக தான் இருக்குது. நல்லா தரன்னு கொதித்தோடனே லைட்டாக, அதாவது கத்தியை வச்சு கட் பண்ணி பாருங்கள். இறங்குச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். லைட்டாக ஒரு வேக்காடில் எடுத்துருங்க. ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே பூ மாதிரி ஆகி புட்டு மாதிரி ஆகிடும். நம்ம தாளிக்கும் போது அப்படியே வடைச்சட்டியில் ஒட்டிக்கும். அதுக்காக இந்த மாதிரி அரை வேக்காடு 3/4 வேக்காடோடு எடுத்துருங்க. எடுத்து சூட்டோடையே அதை நல்லா பீஸாக போடுங்க. அதாவது நம்ம சாப்பிட முடிகிற அளவுக்கு பீஸாக போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் கட் பண்ணுறேன். சுட்டுச்சு கையெல்லாம். வேறு வழியிலேயே காலைல ஆஃபீஸ் டைம் ஆகுதுன்னு கடகடன்னு வெட்டிட்டு வெட்டி வச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போதும். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இந்த கடுகில் உளுந்து இல்லை, அதனால் நான் உளுந்தும் தனியாக போடுவேன். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இது காஞ்ச மிளகா நறுக்கி போடுறேன். 1 மிளகா போதும், சும்மா உரப்புக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கிழங்கு அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா பரட்டி விடுங்க. நம்ம உப்பு வேகும்போது லைட்டாக போட்டிருக்கோம், சரிங்களா? இது லைட்டாக அந்த எண்ணெய் படணும். ரொம்பலாம் நம்ம சூடு ஃபுல்லில் வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும். வெந்துருச்சு ஆல்ரெடி, அதனால் இது சும்மா எண்ணெயில் தாளித்து பரட்டுறோம், சரிங்களா? இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு சாப்பிட்டு பாருங்கள். கிழங்குல உப்பு இருந்தால் வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்கும். எல்லாருக்கும் வாய் அப்படியே எச்சி ஊறும். அதாவது எங்கள் வீட்டில் சங்கீதாவும் கதிரும் மாங்காய் ஊறுகாய் செய்யும்போது இப்படி தான் நிற்பாங்க. அந்த மாதிரி இது பார்க்கும்போதே சாப்பிட ஆசையாக இருக்கும். மிளகாப்பொடிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த காஞ்ச மிளகாவில் இருக்கிற காரமே உங்களுக்கு அதில் இழுத்துரும். பாருங்கள், கிழங்கு லைட்டாக இது பண்ணியாச்சு. லைட்டாக தேங்காய் துருவி ஒரு 2 பத்தையை போல் துருவி நல்லா கிண்டி விடுங்க. இது ஏன் சைடாக போயிடுச்சுன்னா, கிழங்கு நான் கிண்டிக்கிட்டே தேங்காய் போட்டுட்ருக்கேன், கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே. வேறு ஒன்றும் இல்லைங்க. சங்கீதம் அவங்க கதிரும் ஓட்டாங்க வீடியோ எடுக்க சொன்னால். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டேன். பாருங்கள், தேங்காவை போட்டு துருவி போட்டு நல்லா ஒரு கிளறி எடுத்துட்டேன். தட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். வாவ், பார்க்கும்போதே அப்படியே ஆசையாக இருக்குது. காலையில் டிஃபன் இதாங்க எடுத்துகிட்டு போனேன் நான் இன்றைக்கி. பாருங்கள், டிஃபன் பாக்ஸில் கட்டியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கீழே விழுந்துட்டு. சரிங்க, நல்லா சூப்பரான சுவையாக இருக்கும். ஓகே, பாய்.